அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து தொடர் வேதாகமத்தை வாசிக்கலாம். இந்த நாளில் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் பகுதி துவங்கி 1 அரசர்கள் 2ஆம் பகுதி துவங்கி தாவீது சாலமோனுக்கு தந்த இறுதி அறிவுரை. தாவீதின் இறுதி நாள் நெருங்கின பொழுது அவர் தம் மகன் சாலமோனுக்கு பணித்து கூறியது இதுவே: அனைத்துலகம் போகும் வழியே நானும் போகிறேன், நீ நெஞ்சுறுதியும் வீரமும் கொண்டவனாயிரு. உன் கடவுளாகிய ஆண்டவரின் ஆணைகளை கடைபிடி, அவர் காட்டும் வழியில் நட. மோசேயின் சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள கடவுளுடைய நியமங்கள், விதிமுறைகள், நீதி சட்டங்கள், ஒழுங்குமுறைகள் ஆகியவற்றை கடைபிடி. இப்படி செய்தால் நீ செய்யும் காரியங்களிலும் செல்லும் இடங்களிலும் வெற்றி காண்பாய். ஏனெனில் ஆண்டவர் என்னை நோக்கி, உன் மைந்தர்கள் தங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் என் முன்னிலையில் உண்மையுடன் நடப்பார்களானால் இஸ்ரேலின் அரியணையில் அமர்வதற்கேற்ற ஒருவன் அவர்கள் இல்லாமல் போவதில்லை என்று எனக்கு கொடுத்த வாக்கு அப்பொழுதுதான் நிலைத்திருக்கும். இஸ்ரேலின் இரு படைத்தலைவர்களான நேரின் மகன் அப்னேர், எத்தேரின் மகன் அமாசா ஆகியோருக்கு செரியாவின் மகன் யோவாபு செய்ததும் அதனால் எனக்கு நேர்ந்ததும் உனக்கு தெரியும். அவன் போர்க்காலத்தில் சிந்தப்பட்ட இரத்தத்திற்கு பழிவாங்க சமாதான காலத்தில் அவர்களை கொன்றான். அவ்வாறு செய்து அவன் தன் அரைக்கச்சையிலும் தன் மிதியடிகளிலும் இரத்தக்கரை படிய செய்தான். ஆகையால் அவனுடன் விவேகமாய் நடந்து கொள். அவன் முடியவனாய் மன அமைதியுடன் பாதாளத்தில் இறங்க விட்டு விடாதே. கிரையாதை சார்ந்த பர்சில்லாயின் மைந்தர்களுக்கோ இரக்கம் காட்டு. உன் பந்தியில் உண்பவர்களோடு அவர்களும் இருக்கட்டும். ஏனெனில் உன் சகோதரன் அப்சலோமுக்கு அஞ்சி நான் ஓடிய பொழுது எனக்கு அவர்கள் துணை நின்றார்கள். இன்னும் கேள், பகூரின் ஊரை சார்ந்த பென்யமினாகிய கேராவின் மகன் சிமையி உன்னோடு இருக்கிறான் அல்லவா? அவன் மகனேமுக்கு நான் சென்ற போது மிகவும் இழிவான முறையில் பேசி என்னை சபித்தான். ஆயினும் யோர்தானுக்கு அருகில் என்னை சந்திக்க வந்தபோது உன்னை வாளால் கொள்ள மாட்டேன் என்று ஆண்டவர் மேல் ஆணையிட்டு அவனுக்கு நான் சொன்னேன். எனினும் நீ அவனை குற்றமற்றவன் என எண்ணிவிடாதே. நீ விவேகம் உள்ளவன். அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று உனக்கு தெரியும். அவன் நரைமுடியனாய் இரத்தத்தில் தோய்ந்து பாதாளத்தில் இறங்கும்படி செய். தாவீதின் இறப்பு. பின்னர் தாவீது தம் மூதாதையருடன் துயில் கொண்டு தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டார். தாவீது இஸ்ரேலின் மீது ஆட்சி செலுத்திய காலம் 40 ஆண்டுகள். அவர் எபிரோனில் 7 ஆண்டுகளும் எருசலேமில் 33 ஆண்டுகளும் ஆட்சி செலுத்தினார். சாலமோன் தன் தந்தை தாவீதின் அரியணையில் அமர்ந்தார். அவருடைய ஆட்சி உறுதியாக நிலைநாட்டப்பட்டது. அதோனியா கொலை செய்யப்படல். அகித்தின் மகன் அதோனியா சாலமோனின் தாய் பத்சேபாவிடம் வந்தான். நீ வருவதன் நோக்கம் என்ன? சமாதானமா என்று அவர் கேட்டார். அதற்கு அவன் ஆம், சமாதானமே என்றான். பிறகு அவன், நான் உம்மிடம் ஒன்று சொல்ல வேண்டும் என்றான். அவனும் சொல் என்றார். அதற்கு அவன், அரசுரிமை என்னுடையதே, நான் அரசனாக வேண்டும் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவரும் விரும்பினர். இது உமக்கு தெரிந்ததே. ஆனால் நடந்தது வேறு. அரசுரிமை என் சகோதரனுக்கு போய்விட்டது. அது ஆண்டவரின் திருவுளம். ஆயினும் உம்மிடம் ஒன்று வேண்டிக் கொள்ள விரும்புகிறேன், அதை நீர் எனக்கு மறுக்க கூடாது என்றான். அதற்கு அவர், அது என்ன? சொல் என அவர், அரசர் சாலமோன் உம் சொல்லை தட்ட மாட்டார். சூனேமை சார்ந்த அபிசாகை எனக்கு மனமுடித்து வைக்கும்படி அவரிடம் சொல்லும் என்றான். அதற்கு பத்சேபா, நல்லது, நான் உனக்காக அரசரிடம் பரிந்து பேசுகிறேன் என்றார். பத்சேபா அதோனியாவுக்காக அரசர் சாலமோனுடன் பரிந்து பேசும்படி போனார். அப்பொழுது அரசர் எழுந்து அவரை எதிர்கொண்டு வந்து வணங்கிய பின் தம் அரியணையில் அமர்ந்து கொண்டார். அரசரின் தாய்க்கு அவரது வலப்புறத்தில் ஓர் இருக்கை போடப்பட்டது. அவரும் அதில் அமர்ந்தார். அப்பொழுது அவர், நான் உன்னிடம் கேட்க விரும்பும் சிறு வேண்டுகோள் ஒன்று உண்டு, அதை நீ மறுக்க கூடாது என்றார். அதற்கு அரசர், கேளுங்கள் அம்மா, நான் மறுக்க மாட்டேன் என்றார். அப்பொழுது அவர், சூனேமை சார்ந்த அபிசாகை உன் சகோதரன் அதோனியாவுக்கு மனமுடித்து கொடுக்க வேண்டும் என்றார். அரசர் சாலமோன் தம் தாய்க்கு மறுமொழியாக, சூனேமை சார்ந்த அபிசாயை அதோனியாவுக்காக நீர் கேட்பானேன்? இந்த அரசையும் அவனுக்காக நீர் கேட்டிருக்கலாமே. அவன்தான் என் மூத்த சகோதரனாயிற்றே.
மேலும் குரு அபியத்தாரும் செருயாவின் மகன் யோவாவும் அவன் பக்கம் இருக்கின்றனரே என்று சொன்னார். பிறகு அரசர் சாலமோன் ஆண்டவர் மேல் ஆணையிட்டு, அதோனியா சொன்ன இந்த வார்த்தை அவன் உயிருக்கே கேடு விளைவிக்கும். இஸ்ரேல் கடவுள் எனக்கு தகுந்த தண்டனை அளிப்பாராக. எனவே என் அரசுரிமை நிலைநிறுத்தி என் தந்தை தாவீதின் அரியணை அமர்த்தி தாம் சொன்னபடி என் குடும்பத்தை அரச பரம்பரை ஆக்கியவரான வாடும் ஆண்டவர் மேல் ஆணை, அதோனியா இன்றே கொல்லப்படுவான் என்று சொன்னார். சாலமோன் அரசர் யோயாதாவின் மகன் பெனாயாவுக்கு கட்டளிட்டு அனுப்பினார். அவனும் அதோனியாவை தாக்கவே அவனும் இருந்தான். அபியத்தார் நாடு கடத்தப்படல். பிறகு அரசர் குரு அபியத்தாரை நோக்கி, உம் நிலங்கள் இருக்கிற அனத்தோத்திற்கு போய்விடும். நீர் சாக வேண்டியவர். இருப்பினும் இன்று நான் உம்மை கொல்ல மாட்டேன். ஏனெனில் நீர் என் தந்தை தாவீதுக்கு முன்னால் தலைவராகிய ஆண்டவரின் பேழையை தூக்கி வந்தீர். மேலும் என் தந்தைக்கு துன்பம் வந்த போதெல்லாம் நீரும் அவரோடு இருந்த துன்பம் அனுபவித்தீர் என்றார். இவ்வாறு அபியத்தார் ஆண்டவரின் குருவாய் இராதபடி சாலமோன் அவரை விலக்கி விட்டார். ஆண்டவர் சீலோவில் ஏலியின் வீட்டாரை பற்றி உரைத்த வார்த்தை இவ்வாறு நிறைவேறியது. யோவாபு கொலை செய்யப்படல். இந்த செய்தி யோவாபுக்கு எட்டியது. அவர் அப்சலோமின் பக்கம் சாராமல் அதோனியாவின் பக்கம் சார்ந்திருந்தவர். ஆகையால் அவர் ஆண்டவரின் கூடாரத்திற்கு ஓடி பலிபீடத்தில் கொம்புகளை பற்றி கொண்டார். யோவாபு ஆண்டவரின் கூடாரத்திற்கு ஓடி போனார் என்று பலிபீடத்தின் அருகே அவர் நிற்கிறார் என்றும் சாலமோன் அரசருக்கு அறிவிக்கப்பட்டார். அப்போது சாலமோன் யோயாதாவின் மகன் பெனாயாவை அனுப்பி, நீ போய் அவனை வெட்டி வீழ்த்து என்றார். பெனாயா ஆண்டவரின் கூடாரத்திற்கு போய் அவரை கண்டு வெளியே வா, இது அரச கட்டளை என்றார். அதற்கு அவர் மறுமொழியாக, முடியாது, நான் இங்கேயே சாவேன் என்றார். எனவே பெனாயா அரசரிடம் திரும்பி வந்து யோவாபு தனக்கு கூறிய மறுமொழியை தெரிவித்தான். அப்போது அரசர் அவனை நோக்கி, அவன் சொன்னபடியே செய், அவனை கொன்று அடக்கம் செய். இவ்வாறு யோவாபு சிந்திய குற்றமற்ற இரத்தத்தின் பழி என்னையும் என் தந்தையின் வீட்டாரை விட்டு நீங்க செய். இந்த இரத்த பழியை ஆண்டவர் அவன் தலைமையிலேயே விழ செய்வாராக. ஏனெனில் அவன் தன்னை விட நேர்மையிலும் பண்பிலும் சிறந்தவர்களான நேரின் மகனும் இஸ்ரேலின் படைத்தலைவனுமான அப்னேர், ஏத்தேரின் மகனும் யூதாவின் படைத்தலைவனுமான அமாசா ஆகியோர் என் தந்தை தாவீதுக்கு தெரியாமல் தாக்கி வாளால் கொன்றான். இந்த இரத்த பழி யோவாபின் தலைமையில் மட்டுமன்று, அவன் வழிமரபின் தலைமையிலும் என்றென்றும் இருப்பதாக. ஆனால் தாவீது, அவர் வழிமரபினர், அவர் வீட்டார் ஆகியோர் மீதும் அவர் அரியணை மீதும் என்றென்றும் ஆண்டவரின் சமாதானம் தங்கி இருப்பதாக என்றார். அவ்வாறு யோயாதாவின் மகன் பெனாயா புறப்பட்டு போய் யோவாபை தாக்கி கொண்டான். அவர் பாலை நிலத்திலிருந்து தம் வீட்டில் அடக்கம் செய்யப்பட்டார். அப்பொழுது அரசர் யோவாபுக்கு பதிலாக யோயாதாவின் மகன் பெனாயாவை படைத்தலைவனாக நியமனம் செய்தார். மேலும் அபியத்தாருக்கும் பதிலாக சாதோக்கை குருவாக நியமித்தார். சிமையை கொலை செய்யப்படல். பிறகு அவர் சிமையை வரவழைத்து அவனை நோக்கி, நீ எருசலேமில் வீட்டை கட்டி கொண்டு வெறுங்கும் செல்லாமல் அங்கேயே குடியிரு என்று நீ வெளியேறி கிதரோன் நீரோடையை கடப்பாயோ, அன்றே நீ கொல்லப்படுவது உறுதி. இதை திண்ணமாய் அறிந்து கொள், உன் இரத்தத்தின் பழி உன் தலைமையிலேயே விழும் என்றார். சிமையை அரசரை பார்த்து, நல்லது அரசரே, என் தலைவராகி நீர் சொன்னபடியே அடியேன் செய்வேன் என்றான். அவ்வாறே சிமையை நெடுநாள் எருசலேமில் குடியிருந்தான். 3 ஆண்டுகளுக்கு பின் சிமையின் அடிமைகளில் இருவர் காத்தின் மன்னனாகிய மாக்கா மகன் ஆக்சியிடம் ஓடிவிட்டனர். அந்த அடிமைகள் காத்தில் இருப்பதாக சிமை கேள்விப்பட்டான். உடனே சிமை தன் கழுதை சேனம் கூட்டி தன் அடிமைகளை தேட புறப்பட்டான். அவன் காத்திலிருந்து ஆக்கிசியிடம் சென்று தன் அடிமைகளை கொண்டு அங்கிருந்து அவர்களை கூட்டிக் கொண்டு வந்தான். சிமை எருசலேமில் இருந்து காத்துக்கு போய் திரும்பி வந்தான் என்று சாலமோனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அரசர் சிமையை வரவழைத்து, நீ என்று நீ வெளியேறி வேறெங்காவது போவாயோ, அன்று நீ கொல்லப்படுவது உறுதி. இதை திண்ணமாய் அறிந்து கொள் என்று நான் உனக்கு முன்பே எச்சரிக்கை செய்து உன்னையும் ஆண்டவரும் ஆணையிட்டு சொல்லவில்லையா? நீயும் அதற்கு நல்லது நீ சொன்னபடி கேட்கிறேன் என்று பதில் கூறவில்லையா? அப்படி இருக்க ஆண்டவர் மேல் இட்ட ஆணையையும் உனக்கு நான் இட்ட கட்டளையும் மீறியது ஏன் என்று கேட்டார். மேலும் அரசர் சிமையை பார்த்து, என் தந்தை தாவீதுக்கு நீ இழைத்த தீங்குகள் அனைத்தையும் பற்றி உன் நெஞ்சே அறியும். ஆகையால் நீ செய்த தீங்கு உன்னையே அழிக்கும்படி ஆண்டவர் செய்வார். ஆனால்
அரசராகிய சாலமோன் ஆசி பெற்றவராய் இருப்பார். தாவீதின் அரியணையும் ஆண்டவர் முன்னிலையில் என்றென்றும் நிலைத்து நிற்கும் என்று சொன்னார். பின்னர் யோயாதாவின் மகன் பெனாயாவுக்கு அரசர் கட்டளையிட அவன் சென்று சிமையை தாக்கவே அவனும் இருந்தான். இவ்வாறு சாலமோன் ஆட்சி நிலைநிறுத்தப்பட்டது. 3ஆம் பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம். சாலமோனின் ஞானத்திற்காக மன்றாடல். பின்னர் சாலமோன் எகிப்து மன்னனான பார்வோனின் மகளை மணந்து பார்வோனுடன் உடன்பாடு செய்து கொண்டார். மேலும் தம் அரண்மனை, ஆண்டவர் இல்லம், எருசலேமின் சுற்றுமதில் ஆகியவற்றை கட்டி முடிக்க வரை அவளை தாவீதின் நகரில் தங்கியிருக்க செய்தார். அந்நாள் வரை ஆண்டவரின் பெயருக்கு கோவில் எழுப்பப்படவில்லை. எனவே மக்கள் தொழுகை மெடிகள் பலியிட்டு வந்தார்கள். ஆண்டவர் மீது சாலமோன் அன்பு கொண்டு தம் தந்தையான தாவீது விதித்த நியமங்களின்படி நடந்து வந்தார். ஆனால் அவரும் தொழுகை மேடுகளில் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார். ஒரு நாள் அரசர் பலி செலுத்துமாறு கிபியோனுக்கு சென்றார். அங்கே தான் மிக முக்கியமான தொழுகை மேடு இருந்தது. அங்கிருந்த பலிபீடத்தின் மேல் தான் சாலமோன் 1000 நெறிபடிகளை செலுத்தியிருந்தார். நன்று கிபியோனின் ஆண்டவர் சாலமோனுக்கு கனவில் தோன்றினார். உனக்கு என்ன வர வேண்டும் கேள் என்று கடவுள் கேட்டார். அதற்கு சாலமோனும் அடியாராகிய என் தந்தை தாவீது உமது பார்வையில் உண்மையுடனும் நீதியுடனும் நேரிய உள்ளத்துடன் நடந்து கொண்டார். ஆனால் நீ அவருக்கு பேரன்பு காட்டினீர். அந்த பேரன்பை அவருக்கு என்றும் காட்டி வந்து இன்று அவரது அரியணையில் வீற்றிருக்கும் மகனை அவருக்கு தந்தீர். என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அடியேனை என் தந்தை தாவீதுக்கு பதிலாக அரசனாக்கியுள்ளீர். நான் செய்வதறியாத சிறுபிள்ளை. இதோ உமைக்கென நீர் தெரிந்து கொண்ட திரளான மக்களிடையே அடியேன் இருக்கிறேன். அவர்கள் எண்ணிக்கை கணிக்க முடியாத மாபெரும் தொகையினர். எனவே மக்களுக்கு நீதி வழங்கும், நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்தருளும். இல்லாவிடில் உமக்குரிய மாபெரும் மக்கள் இனத்திற்கு நீதி வழங்க யாரால் இயலும் என்று கேட்டார். சாலமோன் இவ்வாறு கேட்டது ஆண்டவருக்கு உகந்தாயிருந்தது. கடவுள் அவரிடம் நீடிய ஆயுளையோ செல்வத்தையோ நீ கேட்கவில்லை. உன் எதிரிகளின் சாவையும் நீர் விரும்பவில்லை. மாறாக நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டுமே கேட்டிருக்கிற. இதோ நான் இப்போது நீ கேட்டபடியே செய்கிறேன். உனக்கு நிகராக உனக்கு முன்னே எவரும் இருந்ததில்லை, உனக்கு பின்னே இருக்க போவதும் இல்லை. அந்த அளவுக்கு ஞானமும் பகுத்தறிவும் நிறைந்த உள்ளத்தை உனக்கு வழங்குகிறேன். இன்னும் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் உனக்கு தருவேன். ஆகையால் உன் வாழ்நாள் முழுவதிலும் உனக்கு இணையான அரசன் எவனும் இரான். மேலும் உன் தந்தை தாவீதை போல் நீயும் என் வழிகளில் நடந்து என் நியமங்களை விதிமுறைகளை கடைபிடித்து வந்தால் உனக்கு நீண்ட ஆயுளையும் வழங்குவேன் என்றார். சாலமோன் கனவை நின்று விழித்தெழுந்தார். பின்னர் எருசலேமுக்கு புறப்பட்டு சென்று ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையின் முன் நின்று எரிபலிகளையும் நல்லொரு பலிகளையும் செலுத்தினார். பின் தம் அலுவலகர் அனைவருக்கும் பெரும் விருந்து அளித்தார். சாலமோனின் ஞானம் மிகு தீர்ப்பு. ஒரு நாள் ஒரு 2 விலை மாதர் அரசர் முன்னிலையில் வந்து நின்றனர். அவர்கள் ஒருத்தி, என் தலைவரே, இந்த பெண்ணும் நானும் ஒரே வீட்டில் குடியிருக்கிறோம். அந்த வீட்டில் அவள் என்னுடன் இருந்தபோது நான் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தேன். என் குழந்தை பிறந்த 3 நாள் ஆன பெண் அவளும் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள். அந்த வீட்டில் எங்கள் இருவரை தவிர வேறு யாரும் இல்லை. அவள் இரவில் தூங்கும் பொழுது தன் மகன் மீது புரண்டு விட்டதால் அவன் இறந்து போனான். அவள் நள்ளிரவில் எழுந்து உன் பணிப்பெண்ணாகிய நான் தூங்கிக் கொண்டிருக்கையில் என் அருகில் கிடந்த என் மகனை எடுத்து தன் நெஞ்சருகில் வைத்துக் கொண்டு இறந்துவிட்ட தன் மகனை என் நெஞ்சருகில் கடத்தி விட்டான். விடியற் காலையில் பிள்ளைக்கு பால் கொடுக்க நான் எழுந்தது. ஐயோ, அது செத்து கிடந்தது. சற்று விடிந்தபின் பிள்ளையை ஒற்று பார்த்த பொழுது அது நான் பெற்ற பிள்ளை அல்ல என்று கண்டேன் என்றார். இதை கேட்ட மற்றவளோ, இல்லை, உயிரோடு இருப்பது என் பிள்ளை, செத்து போனது உன் பிள்ளை என்றார். முதல் பெண்ணோ, இல்லை, செத்த பிள்ளை தான் உன்னுடையது, உயிரோடு இருக்கும் பிள்ளை என்னுடையது என்றார். இவ்வாறு அரசரும் அவர்கள் வாதாடினர். அப்பொழுது அரசர், என்ன இது, ஒருத்தி உயிரோடு இருக்கிற இவன் என் மகன், செத்து விட்டவன் உன் மகன் என்கிறாள். மற்றவளோ, இல்லை, செத்து விட்டவன் உன் மகன், உயிரோடு இருக்கிறவன் என் மகன் என்கிறாள் என்றார். பின்னர் அரசர், வாளை கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் அரசரிடம் ஒரு வாள் கொண்டு வந்தனர். பிறகு அரசர் உயிரோடு இருக்கிற குழந்தை 2ஆக வெட்டி ஒரு பாதியை ஒருத்தியிடம் மறுபாதியை மற்றொரு கொடுங்கள் என்றார். உடனே உயிரோடு இருந்த பிள்ளையின் தாய் தன் மகனுக்காக நெஞ்சம் பதறி அரசரிடம், வேண்டாம் என் தலைவரே, கொல்ல வேண்டாம், உயிரோடு இருக்கும் குழந்தையை அவளிடமே கொடுத்து விடுங்கள் என்று வேண்டினார். மற்றவளோ, அது எனக்கு வேண்டாம், உனக்கும் வேண்டாம், அதை 2ஆக வெட்டுங்கள் என்றார். உடனே அரசர், உயிரோடு இருக்கும் அந்த குழந்தையை கொல்ல வேண்டாம், முதல் பெண்ணிடமே கொடுங்கள், அவள்தான் அதன் தாய் என்று முடிவு கூறினார். அரசர் அளித்த தீர்ப்பை பற்றி மக்கள்
இஸ்ரேல் மக்கள் எல்லோரும் கேள்விப்பட்டனர். நீதி தீர்ப்பு வழங்குவதற்கென கடவுள் அருளிய ஞானம் அவரிடம் உள்ளது என்று கண்டு அவருக்கு அஞ்சி நடந்தனர். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 1 அரசர்கள் 2 மற்றும் 3ஆம் பகுதிகள் வாசித்து நிறைவுற்ற கடவுளுக்கு மகிமையும் மாட்சியும் சதா காலம் உண்டாகட்டும். பிரியமானவர்களே, தொடர்ந்து இந்த தொடர் வேதத்தில் இணைந்திருங்கள். வேதத்தை வாசியுங்கள். விடுமுறை வேதாகம பள்ளிக்கு உங்கள் பிள்ளைகளை அனுப்புங்கள். கர்த்தர் நம்மை எனும் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.